சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். தேசிய உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தத்தை மறுபரிசீலனை செய்யக்கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்குறோம். கூடுதல் தகவல்களை கேட்போம். செய்தியாளர் பாஸ்கர் இணைகிறார். பாஸ்கர், இப்போ இந்த உணவு பாதுகாப்பு சட்ட திருத்தம் தொடர்பாக மறுபரிசீலனை செய்யணும்னு பிரதமருக்கு முதலமைச்சர் விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தின் முக்கிய அம்சங்கள் என்ன? தமிழ்நாட்டைச் சேர்ந்த மக்களை பாதிக்கும் வகையில தான் இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 மத்திய அரசால் முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய திருத்தத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அந்த கடிதத்துல தற்போதைய நடைமுறையின்படி குடும்ப உறுப்பினர் எண்ணிக்கையை கணக்கில் கொள்ளாம ஒரு குடும்பத்துக்கு மாதத்துக்கு 35 கிலோகிராம் உணவு தானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. தற்போது இந்த முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருத்தத்தின்படி ஒரு குடும்பத்துக்கு அதிகபட்சமாக 35 கிலோகிராம் என்ற உச்சவரம்புக்குட்பட்டு நபர் ஒருவருக்கு ஒரு மாதத்துக்கு 7 கிலோகிராம் உணவு தானியங்கள் மட்டும்தான் வழங்கப்பட வாய்ப்புள்ளது அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் இந்த கடிதத்துல குறிப்பிட்டிருக்காரு. தமிழ்நாட்டில் தற்போது 18,64,600 அன்ன யோஜனா AAY அப்படிங்கிற குடும்ப அட்டை புழக்கத்துல இருக்கு. இது 69,26,983 ஏழை பயனாளிகள் பயன்பட்டு வராங்க. ஆனால் உறுதியளிக்கப்பட்ட இந்த நிபந்தனையற்ற உரிமைகள் மூலமாக இந்த நலிவடைந்த குடும்பங்களை பாதுகாக்கத்தான் இந்த தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கிறது. இதையெல்லாம் சுட்டிக்காட்டி தற்போது தமிழ்நாட்டில் அன்ன யோஜனா AAY இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரிசி, கோதுமை, கேழ்வரகு போன்ற ஒரு 65,261 மெட்ரிக் டன் உணவு தானியங்கள் மாதந்தோறும் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த ஒட்டுமொத்த அளவும் மத்திய அரசால் முற்றிலுமாகவே இலவசமாகத்தான் கொடுக்கப்பட்டு வருகிறது அப்படிங்கிறத தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆனா இந்த முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய இந்த திருத்தம் நடைமுறைக்கு வரும்போது ஒரு நபருக்கு 7 கிலோகிராம் என்ற விதிமுறையின் கணக்கிடப்பட்டு அந்த அளவு தான் மத்திய அரசு கொடுக்கப்படும். இதன் காரணமாக மொத்தமாக கிடைக்கக்கூடிய அந்த அளவு என்பது மெட்ரிக் டன் என்பது 42,040 மெட்ரிக் டன்னாக குறைந்து விடும் அப்படிங்கறதையெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு. பெரும்பாலும் தமிழகத்துல அரிசி தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. ஒட்டுமொத்த மக்களும் காலை அல்லது இரவு சிற்றுண்டியாக இட்லி, தோசை, பொங்கல் போன்ற அனைத்து விதமான உணவு இதுலயும் அரிசி தான் பெரும்பான்மையாக இருக்கு அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காட்டி தமிழ்நாட்டுல 5 உறுப்பினர்களுக்கு குறைவான குடும்ப அளவை கொண்ட இந்த குடும்ப அட்டைதாரர்களுக்கு 15 லட்சம் அப்படிங்கிற அந்த மெட்ரிக் டன் அளவுங்கிறதெல்லாம் பெரிய குறைஞ்சிரும் அப்படிங்கறதெல்லாம் சுட்டி காட்டி தான் இந்த ஏற்கனவே முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை எல்லாம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும். தமிழகத்துக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு வரக்கூடிய அதே அளவுக்கு உணவு தானியங்கள் வழங்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது தான் தமிழக முதலமைச்சர் சுட்டி காட்டியிருக்கிறார். சுமார் 70 லட்சம் ஏழை குடிமக்களுடைய நலனை பிரதிபலிக்கக்கூடிய வகையில தமிழ்நாட்டினுடைய எண்ணங்களை கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும். தமிழ்நாட்டினுடைய நலனுக்கு எந்த வகையிலையும் எதெல்லாம் நல்லதா இருக்கோ அதெல்லாம் நீங்க மேற்கொள்ளலாம். ஆனா முன்மொழியப்பட்டிருக்கக்கூடிய அந்த உணவு பாதுகாப்பு சட்டத்துல பல்வேறு முன்மொழிவுகள் தமிழக மக்களுக்கு எதிராகவே இருக்கிறது. அதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும். ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தானியங்கள், மெட்ரிக் டன் அளவை எல்லாம் எவ்விதத்திலும் குறைக்க கூடாது அப்படிங்கிறதா தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் பாரத பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்துல முழுமையாக குறிப்பிட்டுள்ளார். தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.